ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ கீழே கொட்டியிருக்க காஃபியை நம்ம சின்ன தம்பியை வந்து எல்லாருமா சேர்ந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம தாயம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. சின்ன தம்பி முதல்ல அங்கேருந்து எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே செண்பகம் இருந்துட்டு, என்ன நீங்கள் காஃபியை சின்ன தம்பி கீழே கொட்டிட்டான், அதனால் துடைக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த வேலையை செய்கிறதுக்காக தானே இவன் இந்த வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பியை அவமானப்படுத்தி பிச்சைக்காரன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. தாயம்மாக்கு பயங்கரமாக கோவம் வந்து, அவனும் வேலைக்காரன் கிடையாது, இந்த வீட்டோட ஜமீனுக்கு ராசா ஆவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சூடாமணி இருந்துட்டு, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி, ஏய் என்ன நீ ஏன் பிச்சைக்காரி மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்த, இப்போ உன் பையனை இந்த வீட்டோட ராசா வாக்கலான்னு பார்க்குறியா, நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. தாயம்மாக்கு பயங்கரமாக கோவம் வந்து எல்லா உண்மையுமே ஒடிச்சிடுறாங்க. அவன் இந்த ஜமீனோட ராசா தான், அபிராமி நாச்சியார் 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளை இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அபிராமியுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம அபிராமி தாயம்மா கிட்ட வந்து, என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, முத்து உங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது, சிவகாமி அம்மாவுக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வீட்டில் உள்ள எல்லாருமும் சரி நம்ம அபிராமும் சரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் என்னென்னமோ கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே சூடாமணி இருந்துட்டு, அத்தை அவங்க கதை தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே அவங்க இந்த வீட்டிலே ஒரேடியாக இருக்கணும், சின்ன தம்பியை இந்த வீட்டோட ஜமீன் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்காங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், சூடாமணி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள், சின்ன தம்பி நான் பெத்த பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா இதுதான் உண்மை, அந்த சாமி சத்தியம்மா, சின்ன தம்பி உங்களுக்கு பிறந்த குழந்தை, உங்கள் பெரியப்பா தான் அந்த குழந்தைய எடுத்து என்கிட்ட கொடுத்து நீ ரொம்ப தூரம் போயிடு, நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சாரு. ஆனால் என்ன ஏதுக்கு காரணமெல்லாம் எனக்கு உண்மையவே தெரியாதுமா, ரொம்ப வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு தகவலுமே உங்கள் பெரியப்பா கிட்டேருந்து வரவே இல்லை, சரி நானுமே இந்த ஊருக்குள்ளே பயந்துக்கிட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் சின்ன தம்பி வளர்ந்து அங்கே இங்கேன்னு வீட்டுங்களெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் தான் இருக்கான்றத எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது, உங்கள் வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வீட்டுக்கே ஜமீனாக இருக்க வேண்டியவன் அந்த வீட்டோட வேலைக்காரனாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசெல்லாம் தவிச்சுதம்மா. அதனால தான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லலான்னு சொல்லிட்டு நான் சிவகாமி அம்மா வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களா வந்து உங்ககிட்ட சொன்னால் நம்புவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே போனப்போ தான் தெரிய வந்துச்சு, முத்துவை கொன்னது வேற யாரும் இல்லை, சிவகாமி அம்மா தான், அவங்களுக்கு பிறந்த குழந்தைய அவங்களே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுக்கம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. ஆமாம்மா இதெல்லாம் உண்மைதான், முத்து வந்து சிவகாமி அம்மாவுக்கு பிறந்த பையன், சின்ன தம்பி தான் உங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி என் பெரியப்பா மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாதுமா, ஆனால் இதுதான் உண்மை. இப்போது அந்த உங்கள் பெரியப்பாவுமே உடம்பு முடியாமல் இருக்காங்க, பேசக்கூட முடியாமல் இருக்காங்க, அவர் சொல்லலைன்னா உண்மை யாருக்குமே தெரியாது, அதனால தான் எனக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் சின்ன தம்பி உங்களோட பையன்தான்ற விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிடும், அதனால தான் இப்போது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்கிறேம்மா, பெத்த பையனவே அந்த சிவகாமி அம்மா கொன்னுட்டாங்க, அப்படி இருக்கிறப்போ இந்த சின்ன தம்பி உங்களோட பையன்தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த சிவகாமி அம்மா சின்ன தம்பியை கொல்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது, இதுக்கு பயந்துக்கிட்டே நான் சொல்ல வேண்டாம் ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் அந்த கடவுளாக பார்த்து இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வச்சுட்டாரு போல். இந்த நம்ம தாயம்மா மொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அபிராமிக்கு பயங்கர அதிர்ச்சி, அம்மா முத்து எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது அந்த சிவகாமி கொன்ன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அதான் சிவகாமி அம்மா வீட்டில் தோட்டக்காரன் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தோட்டத்தோட வேலைக்கு கரண்ட் வைக்கிறப்ப தான் முத்து ஐயா அதை பிடிச்சிட்டு கரண்ட்டு வச்சு தான், அதாவது கரண்ட் அடித்து ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, முத்து ஐயா துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவகாமி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போகாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. முத்து ஐயாவை அவங்க நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அதை பண்ணலை, ஏன்னா ஒரே ஒரு காரணம், முத்து உங்களோட குழந்தைன்றதுனால தான், ஒரு வெறுப்பில் தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சின்ன தம்பி உங்கள் குழந்தை தான் அப்படிங்கிற விஷயம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சின்ன தம்பியோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அப்படின்ற மாதிரி
நம்ம தாயம்மா எல்லா விஷயத்தையுமே விளக்கமாக எங்கள் அபிராமிக்கு சொல்கிறாங்க. அபிராமியால் இது எதுவுமே நம்பவே முடியல. இப்போது இன்னொரு சைடு நம்ம பரஞ்சோதி தன்னோட மகனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஊர் ஃபுல்லாக சுற்றி வராங்க. ஆனால் தாயம்மாவை கண்டுபிடிச்ச பாடே இல்லை. சரி, நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே நம்ம தாயம்மா அபிராமி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. தாயம்மாவை பார்த்ததுமே இங்கே நம்ம பரஞ்சோதி, தாயம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? தாயம்மா உங்களை தேடி தான் நான் எத்தனை ஊர் போயிட்டு வந்தேன், ஒரே ஊருக்கு போயிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் இங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா தாயம்மா நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா, என் மாமா உங்ககிட்ட குழந்தைய கொடுத்தாங்களாமே, அதுவும் எனக்கும் அபிராமிக்கும் பிறந்த குழந்தை உங்ககிட்ட தான் வளருதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அபிராமி, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பெரியப்பா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். குழந்தைய மாற்றி வச்சுட்டேன். சிவகாமியோட குழந்தை பெரிய ஜமீன் வீட்டில் வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் அந்த குழந்தைய அபிராமி கிட்ட மாற்றி வச்சேன். ஆனால் அந்த முத்துவுமே இறந்துட்டான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெத்த பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பெரியப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. தாயம்மா கிட்ட தான் அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நீ போயிட்டு உன் பையனை பாருன்ற மாதிரி சொன்னார். சரி, நம்ம பையனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நான் எத்தனையோ ஊர் தேடி பார்த்தேன். கடைசியில் பால் பக்கத்துலேயே இருந்துமே நமக்கு கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி வெண்ணெயை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நான் தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். நீ சொன்னப்பவே நான் சின்ன தம்பியோட அம்மாவை பார்த்துருந்தேன் அப்படின்னா இங்கே தாயம்மா கிட்ட நம்ம குழந்தை எதுன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சிருந்துருக்கலாம். தாயம்மா நீங்கள் சொல்லு தாயம்மா, என் பிள்ளை எங்கே இருக்கான், என் மவன் எங்கே இருக்கான், என்ன அப்பான்னு அவன் கூப்பிடணும், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரஞ்சோதி ரொம்பவே ஆவலாக ஆதங்கமாக கேட்குறாங்க. இங்கே தாயம்மா இருந்துட்டு, ஐயா எப்படியோ நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அபிராமி அம்மாவே நம்புவாங்களா என்னன்னு கூட எனக்கு புரியாமல் தான் இருந்தது. எப்படியோ அந்த பெரியவர் எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிறந்த குழந்தை தோ இங்கே நிற்கிறானே, இவன் தான் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன தயமா சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, அபிராமி நமக்கு பிறந்த குழந்தை அவன், நம்ம பிள்ளை உயிரோடு தான் இருக்குது அபிராமி. என்னதான் முத்து நம்மளை விட்டுட்டு போனாலுமே அவனை நினச்சி எனக்கு இப்போ வரைக்குமே வருத்தம் தான். என்னதான் சிவகாமி வயிற்றில் முத்து பிறந்திருந்தாலுமே அவன் நம்மளோட குழந்தை, நம்ம அவனை வளர்த்துருக்கோம் தோல்லையும் மார்லையும் போட்டு. இருந்தாலும் அவன் மேலே எல்லா, அதாவது பாசம் எதுவும் இல்லாமலாம் இல்லை, எல்லாம் மொத்த பாசமும் நம்ம முத்து மேலே போட்டு தான் வளர்த்தோம். ஆனால் இப்போது இன்றைக்கி தான் நமக்கு தெரிய வருது நம்ம பெத்த பிள்ளை இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. டே சின்ன தம்பி, எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு வாரிசு இருக்குடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பியை கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம பரஞ்சோதி. நம்ம அபிராமிக்குமே அழுகழுகையாக வருது. சின்ன தம்பி, உண்மையாகவே உன்னை தாயம்மா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, என்ன மாதிரியே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமியுமே சொல்கிறாங்க. இப்போது நம்ம துளசி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம துளசிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே அபிராமி சொல்லி அழுறாங்க. என் பையனுக்கு கிடச்சிட்டான், என்னை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே நம்ம அபிராமி வந்து துளசிக்கிட்ட சொல்கிறாங்க. துளசி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே செண்பகம் பயந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வேலைக்காரன் இப்போது அபிராமி நாச்சியாரோட மகனாக ஆயிட்டான். ஒருவேளை துளசிக்கும் அபிராமி சின்ன தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாலோ இந்த அபிராமி அப்படிங்கிற மாதிரி செண்பகம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மறுநாள் ஆகுது. நம்ம அபிராமி இருந்துட்டு துளசிக்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறாங்க. துளசி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை துளசி, உனக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் அப்படின்னாவே நீ என்கிட்ட இந்த பதிலை சொல்லு. சின்ன தம்பிக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சின்ன தம்பி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீயும் நல்லா இருக்கலாம். உன்னை ஒத்தையில் பார்க்குறதுக்கு எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ப்ளீஸ் துளசி, நீ சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம துளசி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அத்தை நான் யோசித்து முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இங்கே நம்ம சின்ன தம்பியோட பாக்கெட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஃபோட்டோவை பார்த்ததுமே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம தானே, இந்த ஃபோட்டோவை தான் நம்ம சின்ன தம்பி அவங்களோட சின்ன வயசு ஞாபகம், என் ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த பொண்ணு நான் தானா, சின்ன தம்பி என் கூட படிச்சுவேன், ஆமாம் இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம துளசிக்குமே சின்ன தம்பியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சின்ன வயசில் அவங்க ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம துளசி அபிராமி கிட்ட போயிட்டு, அத்தை எனக்கு
அவங்களுக்கு சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின விஷயமா நம்ம அபிராமி பரஞ்சோதி கிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும் சொல்கிறாங்க. இங்கே சூடாமணி, அதுக்கப்புறம் செண்பகம், பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர வயிற்றுச்சலில் இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.